திருச்சிற்றம்பலம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணதிரிர் மாசரு திங்கள் கங்கை முடிமேன் அழிந்தேன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் விரடமுட ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் ஆலத்தூர் என்கிற கிராமம் பேரளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த சிவாலயம் மிக பழமையானது. இதனுடைய பெருமை 3ஆம் குலோத்துங்க காலத்திலே இந்த ஆலயம் கட்டி இடையில் சிதிலமடைந்து மீண்டும் அதை 2014 கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. இந்த ஆலயத்துடைய பெருமை கர தூஷகன் என்ற அசுரர்கள் வாழ்ந்த காலத்திலே தேவர்களை கொடுமை பண்ணுகிறாங்க. அப்போ தேவர்கள்லாம் போய் அசுரர்கள் தேவர்கிட்ட சுவாமிகிட்ட முறையிடுறாங்க சிவன்கிட்ட. அப்போ சிவன் சொல்கிறார், பூலோகத்தில் சதுர்வேதம் வழிபட்ட ஸ்தலம் வடாரண்யங்கிற பேரில் இருக்குது, அங்கே வந்து என்னை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்குன்னு சொல்கிறாரு. எப்போவுமே தேவலோகத்தில் நாம் எந்த காரியம் செய்தாலும் அதற்கான பலன் கிடையாது. இந்த பூலோகத்தில் தான் அந்த பலன். ஏன்னா அதுக்கு தான் பேர் கர்ம பூமின்னு பேர். இந்த பூமியில் நம்ம எந்த நல்லது செய்தாலும் அதுக்கு நல்வினையும், தீவினை செய்தால் தீவினையும் இங்கே தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆகையாலே தேவர்கள் அனைவரும் இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடம் வந்து வடாரண்யங்கிற பேரில் புராண பேரில் இருந்தது. வடம்னா ஆலமரம், ஆரண்யனா காடு, ஆலங்காடு, ஆலத்தூர் என்கிற தமிழ் பேரில் இப்போ வழங்கி வருது. இந்த ஆலயத்தில் சுவாமியை சதுர்வேதமும் வழிபட்டது. 4 வேதங்களும் சிவனை வழிபட்டு பெருமை பெற்ற ஸ்தலம். இந்த ஆலயத்தை அந்த தேவர்கள் அனைவரும் கண்டுபிடித்து இங்கு வந்து பூஜிக்கிறார்கள். எப்பொழுதுமே தேவர்கள் பூஜை நடத்துவதற்கு அசுரர்கள் விடமாட்டாங்க. ஏன்னா அசுரர்களுக்கு பலம் குறையும். தேவ பூஜை எவ்வளோக்கு எவ்வளோ நடக்குதோ அவ்வளோக்குள்ள அசுரர்களுக்கு பலம் குறையும். அதனால தான் இப்போவும் இயற்கை பேரிடர், மற்ற வியாதிகள் இதெல்லாம் வந்தால் நம்ம நிறைய பூஜைகள், ஆலயங்களுக்கு பூஜைகள் செய்தால் அந்த சக்தி குறையும், அந்த வீரியம் குறையும். ஆனால் அதை மாதிரி செய்து நம்ம அந்த இதை வெல்லணும். இயற்கை பேரிடரையும் புதிய வியாதிகளை வெல்றதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதுபோல் பூஜை பண்ணணும். அதுபோல் அசுரன் என்னன்னா அந்த மாதிரி பூஜை நடத்த விட மாட்டோம். அப்போது தேவர்கள்லாம் எறும்பாக மாறி சுவாமியை வழிபட்டாங்க. அசுரனுக்கு தெரியாமல் பூஜை பண்ணி சுவாமியை வழிபட்டாங்க. அந்த கர தூஷகன் அசுரர்கள் திருமால் மகாவிஷ்ணு கையால் மரணமடைந்து மீண்டும் தேவர்களுக்கு பதவி கிடைச்சது. பதவி சேத்திரம் என்று பெயர். பதவி என்றால் நம்ம வந்து வேலை வாய்ப்பெல்லாம் பதவின்னு நினைக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ஜீவன் பூமிக்கு வந்தாலும் இறைவன் அதுக்கு உரியதை கொடுத்து தான் அனுப்புகிறார். எல்லாத்தையும் இந்த பூமியிலே இருக்குது. வேலை, மனைவி, குழந்தைகள் அனைத்தும் இந்த பூமியில் அவர் கொடுத்து அனுப்பிச்சிடுறார் ஒரு ஜீவனுக்கும். பக்தி உள்ள ஜீவன் அதை காலத்திலே அடைந்து பெருமை பெற்று இறைவனை அடைந்து விடுகிறது. பக்தி இல்லாத பட்சத்திலே நமக்கு அது கிடைக்கக்கூடியது காலதாமதமாக கிடைத்து அதை பூர்த்தியாக நம்ம அனுபவிக்க முடியாமலும் இறைவனை அடைய முடியாமலும் நம்முடைய வாழ்க்கை போயிடுது. 84 லட்சம் உயிரினங்கள் பூமியில். அதிலே நம்ம மனித பிறவி எல்லாத்தையும் கடந்து இந்த மனித பிறவி நம்ம அடைஞ்சிருக்கோம். பூவாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் அருகம்புல்லாக இருந்து அது ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் ஆகும்போது தான் பரிணாம வளர்ச்சியில் அடுத்தடுத்த பிறவி கிடைக்குது. அதுபோல தான் மனித பிறவி கிடச்சிருக்கு. உள்ளிலேருந்து ஆரம்பித்து நம்ம மனிதனாக இருக்கோம். இதே திருப்பி பாவங்கள் செய்து கீழே இறங்காமல் இருக்கணும்னாலும் என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. பக்திங்கிறது ரொம்ப எளிமையானது. பக்திக்கு காசு வேண்டியதில்லை, பணம் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டாம். பக்திங்கிறது என்ன? நம்ம மனசில் உணவுபூர்வமாக ஆத்மார்த்தம் ஒரு சிவாலயமோ ஏதோ ஒரு ஆலயத்துக்கு சென்று வணங்கி வழிபட்டு பிரதர்ஷனம் செய்து நமஸ்காரம் செய்து வழிபாட்டாலே இறைவன் சந்தோஷப்படுவார். அவருக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஏனெனில்
அனைத்து பொருள்களும் அவர் படைத்தது, எதுவும் அவர் படைக்காத பொருளை கொடுக்க முடியாது. அப்படிங்கிற போது அவர் எதை எதிர்பார்க்க போகிறார் மட்டும் ஆத்மார்த்தமான பூஜை. அன்பாக ஒரு பூ வச்சாலும் அன்பு, ஒரு நமஸ்காரம் பண்ணாலும் அன்பாக செஞ்சோம்னா சுவாமி சந்தோஷப்படுறார். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட சுவாமி இந்த உலகத்தில் இருக்கார். எல்லோரும் அதுபோல் பக்தி செய்து இந்த இறைவனிடத்திலே திருவருளை பெற வேண்டும். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ருத்ர திரிசதி அர்ச்சனை, இதுதான் இந்த ஸ்தலத்தோட விசேஷம். வில்வத்தினாலே அர்ச்சனை. அது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காலை 9 மணி அளவில் அபிஷேகம் செய்வித்து உடனடியாக அந்த அர்ச்சனை செய்து பிரசாதம் வழங்கப்படும். அந்த வகையில் நமக்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் அந்த அர்ச்சனையை திங்கட்கிழமையில் 5 திங்கட்கிழமைகள் செய்து வந்தால் நமக்கு அந்த காரியம் பூர்த்தி அடைகிறது. இறைவனிடம் நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அவரிடம் நம் சக்தி அடையலாம், நம்முடைய சேமத்தை அடையலாம் அவரை பூஜித்து. அதுபோல் இந்த ஆலயத்துடைய பெருமை, இந்த ருத்ர திரிசதி அர்ச்சனை, சாமியோட 300 நாமாவளி வில்வத்தினால் அர்ச்சனை, அபிஷேகம் செய்து அர்ச்சனை. இந்த பூஜையில் கலந்து கொள்ள 9 மணி அளவில் காலையில் ஆலயத்தில் இருக்க வேண்டும். 11:30 மணி அளவில் நிறைவு பெறும். வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை மட்டுமே அந்த அர்ச்சனை செய்யப்படும். பாக்கி நாளது சாதாரண அர்ச்சனை தான் நடக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த ருத்ர திரிசதி அர்ச்சனை, பெருமையான அர்ச்சனை. தேவர்கள் செய்து வழிபட்டு பெருமை அடைந்தது, புகழடைந்தது, சேமத்தை அடைந்தது. அதுபோல் நாமும் இந்த அர்ச்சனையில் பங்கு கொண்டு சேமத்தை அடையலாம். இந்த ஸ்தலத்திலே விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி விசேஷமாக ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் விசேஷ அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாரணை நடைபெற்று வருகிறது. அதுபோல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அவருடைய சன்னதியிலே கார்த்திகை நட்சத்திரத்தன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாரணை நடைபெறும். பைரவருக்கு ஒவ்வொரு அஷ்டமியும் அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாரணை நடைபெற்று வருகிறது. துர்க்கை அம்மனுக்கு இங்கு விசேஷமாக ராகு காலத்திலே செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்களும் ராகு காலத்திலே விசேஷ அபிஷேகம் நடந்து வருகிறது. எல்லா தெய்வங்களுமே இந்த ஆலயத்தில் பூஜிக்கப்படும் போது நமக்கு அபரிதமான சக்தியை கொடுக்குது. ஏனெனில் இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம். அதனால் அந்த பழமையான ஆலயத்தில் நாம் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அது நமக்கு நிறைவான பலனை தரும். அதுபோல் பக்தர்கள் அனைவரும் பழமையான ஆலயங்களை வணங்கி வழிபட்டு நம்முடைய வினைகள் தீர்ந்து மிக சிறப்பான க்ஷேமங்களை அடைய வேண்டுமாக. இந்த ஆலயத்திலே அம்பாளுக்கு எதிர்த்த மாதிரி சிவ தீர்த்தம், அம்பாளுக்கு எதிர்த்த மாதிரி குளம் இருக்கிறது சில ஸ்தலங்களில் தான் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் அதுபோல் இந்த ஸ்தலம், அதுபோல் சில குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு அது விசேஷமான தீர்த்தமாக அதை சொல்லப்படுகிறது. அதனால் இந்த ஆலயத்தில் அந்த சிறப்பம்சம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு வர விரும்புபவர்கள் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் பஸ் மார்க்கத்திலே, கொல்லுமாங்குடி வழியாக வரக்கூடிய பஸ் மார்க்கத்திலே வந்து பேரளம் என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து மினி பஸ் உள்ளது, திருப்பாம்புரம் போகக்கூடிய மினி பஸ், அதில் ஏறி ஆலத்தூர் என்று கோயில் அருகிலேயே இறங்கி கொள்ளலாம். அப்படி இல்லையெனில் பேரளத்திலிருந்து ஆட்டோ மூலமாக வந்தால் 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, ஆட்டோ சார்ஜ். அதில் அந்த ஆலயத்தை வந்து அடைஞ்சு தரிசனம் பண்ணலாம். பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து இறையருள் பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆலயத்தை நான் பூஜித்து வருகிறேன். எனது பெயர் வெங்கட்ராமன். எனது தொலைபேசி எண் 94 89 61 81 27 91 59 32 81 27. இந்த 2 நண்பர்களை தொடர்பு கொண்டு ஆலயத்தில் பூஜை சம்பந்தமான விஷயங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். பிப்பீலிகாதீஸ்வராய நமக. ஆஜ்ய தீபம் தரிசயாமி.